கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக கற்கள் பேசுகிறது என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கற்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 38, 39, 40 வசனங்கள். கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு ராஜாவாக பிறந்தது மாத்திரமல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த உலகத்துல எத்தனையோ ராஜாக்கள் பிறந்தாங்க, எத்தனையோ ராஜாக்கள் மரித்தாங்க, எத்தனையோ பேர் ராஜ்யம் பண்ணினாங்க, இன்றைக்கும் ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இயேசு ராஜாவினுடைய ராஜ்யம் மாதிரி யாருமே இதுவரைக்கும் பண்ணல. அவருடைய ராஜ்யம் எனப்பட்டது இவ்வுலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல, ஆனா இவ்வுலகம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யம். அதனாலதான் அவரை ராஜா என்று ஸ்தோத்தரிச்சாங்களாம். கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று இயேசுவை ராஜாவாக புகழ்ந்தத அந்த நாட்கள்ல இருக்கிற பரிசேயருக்கு பிடிக்கல. நீங்க ஏதோ ஒரு ஜெபம் பண்ணுங்க, அல்லது ஏதோ ஒரு வியாதியஸ்தரை சுகமாக்குங்க, பிசாச விடுதலை ஆக்குங்க, அதை வேணா நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா இயேசுவை ராஜா என்று சொல்லுகிறீங்க, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா என்று சொல்லுகிறீங்க, எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப உம்முடைய சீசர்களை அதட்டும் என்றார்கள். பாருங்க, இயேசு அதட்டவெல்லாம் தெரியும். இயேசு கொந்தளித்து கொண்டிருந்த புயலையும் காற்றையும் இறையாதே அமைதலாயிரு என்று உரத்த சத்தமாய் அதட்டினாராம். உடனே அமைதல் உண்டாயிற்று. ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு வாலிபனை கூட ஆண்டவர் அதட்டினார்னு பார்க்கிறோம். அப்ப இயேசுவுக்கு அதட்ட தெரியும். ஆனா பரிசேயர் சதிசேயர்களுடைய வார்த்தையை கேட்டு சீசர்களை இயேசு அதட்டவே இல்லை. காரணம் என்னன்னா, சீசர்கள் பேசினாத்தான் இந்த கல்லுகளுடைய சத்தமே இல்லாம போகும். பாருங்க, அப்ப கல்லுகளுடைய சத்தங்கிறத காட்டிலும் கல்லுகள் எதை போதிக்கிறது, இந்த கல்லின் மூலமாக இஸ்ரவேலர் எதை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறாங்க அப்படின்னா, மோசேயினுடைய கரத்தில் கல்லினாலே செய்யப்பட்ட நியாய பிரமாணமும் அந்த நியாய பிரமாணத்தில் இருந்து வந்த சட்டதிட்டங்களும் தான் மேலோங்கி நின்றது. பாருங்க, அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் நியாய பிரமாணத்தின்படி நீதிமான் ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்களும் நானும் மாத்திரமல்ல, நியாய பிரமாணத்தை பெற்ற இஸ்ரவேலரே நீதிமான் ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல ஒருவேளை கஷ்டப்பட்டு போராடி 9 பிரமாணத்தையும் நிறைவேற்றினாலும் 10வது பிரமாணம், பிறனுடைய யாதொரு பொருளையும் இச்சையாது இருப்பாயாக என்கின்ற அந்த இச்சை எனப்பட்டத எந்த மனிதனாலும் நிறைவேற்றாம இருக்கவே முடியாது. காரணம், இச்சைங்கிறது ரத்தத்தோடு கலந்து இருக்கிற ஒரு பாவம். மற்ற பாவங்கள் கூட வெளியில இருக்குது. பாருங்க, அவன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகங்கிறத, இல்ல பெற்றோரை கனம் பண்ணுகிற கத்தரற்ற மக்கள் கூட இருக்கிறாங்க. அல்லது சொரூப வழிபாடு இல்லாமல் வழிபடுகிற எத்தனையோ மக்களும் இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ காரியங்கள், பொய் சாட்சி சொல்லாம, திருடாம, பிறனுடைய எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா இச்சை எனப்பட்டது என்றைக்கு ஏதேன் தோட்டத்துல அந்த கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடி சாத்தானின் சத்தத்தை கேட்ட உடனே ஏவாளுக்குள் வந்ததோ, அதற்கு பின்பு கனியை புசிச்ச ஏவாளுக்கு பிறந்த அத்தனை பேருக்குள்ளயோ, ஆணுக்குள்ளேயோ இச்சை இருக்குது, பெண்ணுக்குள்ளேயும் இச்சை இருக்குது.
அப்ப கற்களின் மூலமாக எழுதி படுக்கப்பட்ட நியாய பிரமாணம் எனப்பட்டது நம் தேவனிடத்தில் போவதற்கு தடையாகத்தான் இருக்குது பாருங்க. அப்போ இந்த கல்லுகள் நமக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட ஒரு கல்லை குறித்து யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 2வது அதிகாரத்தினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. அப்ப இங்க ஒரு சபையின் தூதனுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்மையான கல்லுல ஒரு புதிய நாமத்தை எழுதுவே, அதை பெறுகிறவனே அல்லாமல் வேறொருவனுக்கும் அந்த நாமமும் அந்த எழுத்தும் தெரியாது அப்படிங்கிறார். அப்ப இந்த தூதனானப்பட்டவர் யாருக்கு இதை சொல்லுகிறார் அப்படின்னா, பெர்மோ சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது அப்படிங்கிறார். இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு சபைக்கும் தேவன் தான் யார் என்றும் தான் எப்பேற்பட்டவரும் என்று வெளிப்படுத்துறார். 2வது அதிகாரம் 1வது வசனத்துல எபேசு சபைக்கு 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவராக வெளிப்படுத்துகிறார். அடுத்து சிமர்னா சபைக்கு முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தும் பிழைக்கிறவருமாக வெளிப்படுத்தினார். ஆனா இந்த பெர்மோ சபைக்கு மாத்திரம்தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்பதை, இங்க இருபுறம் கருக்குள்ள ஒரு பட்டயத்தோடு இந்த சபைக்கு தேவன் வெளிப்படுகிறார். அப்ப இந்த சபையில இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு தேவன் ஏன் வெளிப்படுறார் அப்படின்னா, இந்த சபை எனப்பட்டது எங்க இருந்தது, இந்த சபைக்குள்ள இருந்த சில காரியங்கள் எல்லாம் என்ன என்பதை குறித்து தான் கீழே சொல்றாரு பாருங்க. 13வது வசனத்துல, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் நீ விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இந்த சபைக்கு என்ன விதமான ஒரு போராட்டம் இருந்தது, இந்த சபை எப்பேற்பட்ட இடத்துல இருக்குது, இந்த சபையில எப்பேற்பட்ட ஒரு இரத்த சாட்சி மரித்தார் என்று சொல்லி தேவன் இந்த சபையை அப்டேட் காமிக்கிறார். முதலாவது, இந்த சபை சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருக்கிற சபை. 2வது, இந்த சபையில உண்மையுள்ள சாட்சியா இருந்த அந்திப்பா எனப்பட்டவர் கொல்லப்பட்டு இருக்கிற சபை. அத்தோடு கூட இந்த சபை கர்த்தருடைய விசுவாசத்தை விட்டு விலகாத சபை. அப்ப இந்த சபைக்கு தேவன் இரக்கத்தின் தேவனாய் வெளிப்படுவதற்கு பதிலாக இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு கூட ஏன் வெளிப்படுகிறார் அப்படின்னா, இந்த சபையில 2 தேவனுக்கு விருப்பம் இல்லாத முக்கியமான காரியம் நடந்துட்டு இருந்திருக்குது. அதுல என்ன அப்படின்னா 14-15 வசனங்கள் சொல்லுதுங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேலர் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்ப இந்த பெர்மு சபையில பிலேமானுடைய போதகத்தை
விரும்புகிறவங்க அல்லது பிலமோனுடைய போதகத்தை போதிப்பதற்கு ஆட்களை அழைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. பிலமோன் போதனை நல்ல போதனை தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சார், எல்லாருமே கர்த்தரை பத்தி தான் சார் சொல்றாங்க. இயேசு நல்லவர் வல்லவர்னு எல்லாரும் தானே சொல்றாங்க. ஒரு பிராமணர் கூட இயேசுவை பற்றி ஒரு நல்ல சாட்சி தானே சொல்றாரு. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாமே இயேசுவை நல்லா தானங்க சொல்றாங்க. அப்ப ஏன் இதை நான் தப்பா எடுத்துக்கொள்ளணும்? அப்ப பிலமோனுடைய போதனை என்ன? அப்ப பிலேயாமனுடைய போதகத்துல மிக மிக முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிலேயாம் எனப்பட்டவன் யாரு, பிலேயாமுக்கும் இஸ்ரவேலருக்கும் எப்பேற்பட்ட ஐக்கியம் இருந்ததுன்னு என்னாகமம் 22-23 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல கிட்டத்தட்ட 430 வருடம் அடிமைகளா இருக்கிறாங்க. இந்த 430 வருடம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே மோசேயின் மூலமாக எகிப்திலிருந்து விடுதலையாகி வருகிறாங்க. அந்த விடுதலை ஆகிறதற்கு முன்னாடி எகிப்து தேசத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்குது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மாംசத்தை சகல இஸ்ரவேலரும் புசிக்கிறாங்க. அந்த புசிக்க வேண்டிய மெத்தேடையும் சொல்றார். பாதரட்சியை தொடுத்து கொள்ளணும், கச்சையை கட்டி கொள்ளணும், கோலை கையில பிடித்து கொள்ளணுங்கிறார். இது எல்லோரும் புசித்த பின்புதான் செங்கடல் பிளந்து வனாந்தரத்துக்கு வர்றாங்க. இரவுல தேவன் அக்கினி ஸ்தம்பத்திலும் பகலில மேக ஸ்தம்பத்திலும், தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரும், பசிக்கு வானத்திலிருந்து தூதர்களுடைய மன்னாவினாலும் போஷித்து தேவன் நடத்தி கூட்டிக் கொண்டு வருகிறார். இதனுடைய எந்த பங்களிப்புமே இந்த பிலேயாமுக்கு கிடையாது. சொல்ல போனா எகிப்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோடு கூட பிலேயாமுக்கு பங்கு கிடையாது. செங்கடலுக்கு முன்னாடி நிக்கல, கண்மலையின் தண்ணீரை குடிக்கல, பகல்லையோ இரவுலையோ அக்னி ஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பத்திலும் நடத்தப்படிக்கல. எதுவுமே தேவ தொடர்பே இல்லாமலேயே இந்த பிலேயாம் என்ன பண்ணிருக்கிறார்னா தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ரட்சிக்கப்படாத மக்கள் கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியுங்க. அப்ப ரட்சிக்கப்படாத மக்களுடைய ஊழியம் எப்படி இருக்குதோ அந்த சபையில இருக்கிற மக்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராட்டஜி அப்படித்தான் இருக்கும். இயேசு கூட இந்த பூமியில கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமா மாத்துறார். இதற்கு அப்புறம் தேவாலயத்துக்குள்ள போனா தேவாலயம் இருக்க வேண்டிய விதமா இல்லைங்க. 2வது அதிகாரத்துல காசுக்காரர்கள் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க, ஆடு மாடு புறாக்கள் எல்லாம் உள்ள வந்துருச்சு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு வெளியில போயிருச்சு, பலியாக வேண்டிய ஆடு மாடுகள் எல்லாம் விலை பேசப்பட்டு கொண்டு இருக்குது தேவாலயத்துக்கு உள்ள. இப்ப இயேசு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ இதை வியாபார ஸ்தலமாக்குனீங்களா என்று சாட்டை எடுத்து புறாக்களை எல்லாம் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பழையெல்லாம் கவிழ்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு சபையை ரினிவல் பண்றாருங்க. இந்த ரினிவல் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாள்ல கட்டுகிறேன்கிறார். அப்ப இந்த ஆலயம் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 46 வருடம் ஆயிருக்குது. ஆனா இயேசு 3 நாள்ல கட்டிடுவாரா என்கின்ற ஒரு கேள்வி வந்தது. அவர் சொன்னது இந்த ஆலயம் சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். இதற்கு பின்பு அவர் வீட்டுக்கு வந்தபோது அந்த ஜெப ஆலயத்தை நடத்தி கொண்டிருந்த நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு மனிதர் இயேசுவின் இடத்துல வர்றார். அவர் சொல்றாரு, தேவன் ஒருவரோடு கூட இல்லாவிட்டா இப்பேற்பட்ட காரியத்தை செய்ய முடியாது. எனக்குள்ளேயும் ஆசை இருந்தது, ஆனா ஜனங்களிடத்துல சொல்ல முடியலையே. வேத வசனத்தின்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சி விருப்பம் எனக்கு இருக்கு, ஆனா சொன்ன சபையாரே எனக்கு எதிர்த்துட்டா நாங்க என்ன பண்றது? இன்னைக்கு எத்தனையோ திருச்சபைகளை நடத்தக்கூடிய போதகர்களுடைய அங்கலாய்ப்பு எப்படி இருக்குதுங்க. மனம் திறந்த சத்தியத்தை பேச முடியல. சத்தியத்தை மனம் திறந்து பேசினா அடுத்த நாளே டிரான்ஸ்ஃபரோ அல்லது போதகர் தப்பா பேசுறார் என்பதை குறித்து சில கூட்டங்கள் எழும்பி போராடுகிற நிலைமைக்கு சபை மாறிடுச்சு. இப்ப இயேசுவின் காலத்துல அப்படித்தான் இருக்குது. நிக்கோதேமு நைட்ல வர்றாரு, இயேசுவின் இடத்துல சொன்ன போது
இயேசு அந்த நிக்கோதேமி எனப்பட்ட தேவாலயத்தினுடைய தலைவனிடத்துல சொல்றாரு, நீ மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாங்கிறார். தேவாலயத்தை நடத்துகிற போதகருக்கு மறுபடி பிறப்பு எனப்பட்டதே தெரியல. அவர் இயேசுவின் இடத்துல கேட்கிறாரு, ஐயா எனக்கு மறுபடி பிறப்பது என்பது தெரியல, ஒருவேளை நான் அப்படி மறுபடி பிறக்கணுமா இருந்தா எங்க அம்மா இறந்து போயிட்டாங்களே, அப்படியே எங்க அம்மா இருந்தாலும் எங்க அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள உள்ள போயிட்டு நான் வெளியே வந்து இதெல்லாம் எப்படிங்கிற கற்பனைக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்காது. சர்ச்சு நடத்துற பாஸ்டரே இப்படி இருந்தாருன்னா அந்த சர்ச்சில் இருக்கிற விசுவாசியினுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இஸ்ரவேலில் போதகனா இருந்தும் நீ அதை அறியாமல் இருக்கிறாயா என்று கேட்டுத்தான் அந்த மனிதனுக்கு மறுபிறப்பு எனப்பட்டது எப்படி இருக்கும். ஆவியில பிறந்தவன் ஆவியா இருக்கிறான், காற்றுக்கு ஒப்பா இருக்கிறான் என்கின்ற ஒரு பட்டியலே யோவான் 3வது அதிகாரத்துல சொல்லி கொடுக்கிறார். அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தேவாலயத்துல இருக்கக்கூடிய மக்களே தேவனுடைய வசனத்தின்படி வாழாதபடி பலவிதமான அந்நிய போதனைகளை தேவாலயத்துக்குள்ள உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த பிலேயாமினுடைய போதனை. இந்த பிலேயாமினுடைய போதனையில மிக மிக முக்கியமா என்னன்னா, காசுக்காக எதை வேணாலும் பேசுவாருங்க. இந்த பிலேயாமை பாலாக் எனப்பட்ட மோவாபிய ராஜா அழைத்து இஸ்ரவேலை சபிக்கும்படியாக கூப்பிடுகிறார். முதல் விசை சில மனிதர்களை அனுப்பி விடுறாரு. கர்த்தர் இந்த பாலாக் ராஜா அழைப்புக்கு ஏற்று நீ போக வேண்டாம் என்று பிலேயாம கர்த்தர் சொல்லிட்டார். இரண்டாவது கணம் பொருந்தின சில மனிதர்களை அனுப்பினார். கணம் பொருந்தவர்னா முதல் தடவை கரன்சி வந்தது, செக்கு வந்தது. இரண்டாவது தவிர பிஸ்கெட் எல்லாம் வந்துருச்சு, தங்க பிஸ்கெட் எல்லாம் வந்துருச்சு. உன்னுடைய வேலை என்ன? உனக்கு முன்ன பின்ன தெரியாத இந்த மக்களை சபிக்கணும். மலையில நின்று நாங்க சொல்ற மாதிரி அந்த மக்களை சபிக்கிறதா உன்னுடைய வேலை என்று பிஸ்கெட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பிஸ்கெட் இவரை இழுக்குது. முதல் தடவையே கர்த்தர் வேண்டான்ட்டாரு. இரண்டாவது விச பிஸ்கெட்டை பார்த்துட்டு நீங்க தங்கி இருங்க, ஒருவேளை நான் பிஸ்கெட்ல மயங்குற மாதிரி கர்த்தர் ஒருவேளை தங்க பிஸ்கெட்ல மயங்கிட்டாருன்னா என்ன பண்றது, இருங்கன்னு தன் வீட்டுல தங்க வச்சிருக்கிறாருங்க. மறுபடியும் அன்று இரவு கர்த்தர் விசாரிக்கிறார், உன்னிடத்துல வந்தவங்க யாரு? மாதிரி பாலாக் எனப்பட்ட மோவாபி ராஜா அனுப்பிச்சு விட்டார்ன போது இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு இழுப்பு இருக்குது என்பதை அறிந்து அவன் அழைத்தால் நீ போ அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருப்பார். ஆனா அதிகாலையில கர்த்தர் போக சொல்லிட்டார் என்று சொல்லி வந்தவர்களோட கிளம்பி போறார். இப்ப கர்த்தர் விரும்பாத ஒரு காரியத்தை அல்லது கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்ய போகிற போது கர்த்தர் கொடுக்கிற முதல் அடையாளம் என்ன தெரியுங்களா? ரோட்ல போய் கொண்டிருந்த கழுதை இப்ப வயலுக்குள்ள போயிட்டு இருக்குது. நல்ல வாகனத்துல போனா கூட சில விபத்துகள் நடக்கும் பாருங்க. அந்த விபத்தினுடைய பின்னணி என்னன்னா, நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். ஆனா அதையும் அவர் உணர்ந்து கொள்ளல. இரண்டாவது, இந்த கழுதை அடிச்ச அடியில ஒரு சிவர்புறமாக இந்த பிலேயாமை நசுக்கி கொண்டே போகுது. இரண்டாவதும் உணர்வு இல்லை. இரண்டாவது தடவையும் கழுதை அடிக்கிறார். சில நேரம் பாருங்க, குடும்பத்துல தேவையில்லாத சமாதான குலைச்சல் வரும் பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டை, வேலை ஸ்தலத்துல சண்டை. இதெல்லாம் என்னன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்துக்கு தீவிரப்பட்டு போகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்குதுங்கிற மாதிரி மூன்றாவது தடவை 2 சிவர் பதவி நடுவுல போய் இந்த மனுஷனை நெருக்கிட்டு போகும்போது இவன் கழுதை அடித்தடியில கழுதை படுத்துறது. படுத்ததுக்கு அப்புறம் இந்த பிலேயாமின் இடத்துல கழுதை பேசிச்சாமாங்க. உலக தோற்றம் முதற்கொண்டு இந்த பிலேயாமின் காலம் வரைக்கும் கழுதை பேசினதாக எங்கேயுமே இல்லை. ஆனா இந்த பிலேயாமின் இடத்துல கழுதை பேசுது. இதற்கு முன்னாடியே அந்த பிலேயாம சுமந்துட்டு போயிருக்குது. ஒரு நாள் கூட இந்த கழுதை பேசல. இப்ப கழுதை பிலேயாமின் இடத்துல பேசுது. நான் வழி மாறி போகாம இருந்தா உருவின பட்டயத்தோடு தேவதூதன் நிற்கிறார், உன்னை வெட்டி இருப்பாரு அப்படிங்குது. அந்த கழுதைக்கு இவன் ரிப்ளை கொடுக்குறாங்க. அதாவது பெத்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஆலோசனை கொடுக்குவாங்க. ஆனா வழி மாறி போகிற பெற்றோருக்கு பிள்ளைகள் ஆலோசனை கொடுப்பாங்க. பேசாம இருந்த பிள்ளைக
அப்பாவுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, அம்மாவுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இதுக்கு பின்னணியில் என்னன்னா, வழிமாறி போன பிழையாம். இப்ப பிழையாம் சொல்ற, நான் உன்னை கொன்றுப்பேங்கிறாரு. எப்பா, நான் வழி மாறி போகலன்னு உன்னை தேவதூதன் கொன்றுப்பார்னு கர்த்தர் அந்த இடத்துல பிழையாமினுடைய கண்ணை திறக்கிறார். அதற்கு அப்புறமும் மனம் திரும்பாம பாலாக்கு ராஜாவின் இடத்துல போய், இந்த பாலாக்கு ராஜாவின் இடத்துல பலிபீடம் உண்டாக்க சொல்லி அந்தந்த மலைகளை நின்று பலிபீடத்துல நின்று இஸ்ரவேலை சபிக்க முற்பட்ட போது கர்த்தர் அதை ஆசீர்வாதமா மாற்றுகிறார். எந்த இடத்துல போய் நின்று சபிக்க போனாலுமே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்னாடி நின்று ஆசீர்வாதமா மாற்றார். கடைசியா இந்த பிழையாம்னால முடியல. அப்ப அந்த பாலாக்கு ராஜா கை தட்டுறான், சபாஸ், நீ இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் பண்ண இங்க வந்திருக்கிறியா, நீ எப்படி திரும்பி போவன்னு பார்க்கலாம் என்பதை போல சபாஸ்னு கை தட்டின உடனே இப்ப பிழையாம் கொடுத்த ஒரு ஆலோசனை தான் இந்த பாலாக்கு ராஜாவுக்கு. இவர்களை சபித்தா இந்த சாபம் அவர்களுக்கு போய் சேராது. காரணம் என்னன்னா, இவர்களுக்காக எகிப்து தேசத்துல ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்குது. அந்த ஆட்டினுடைய மாம்சத்தை வேத வசனத்தின்படி புசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஆட்டினுடைய ஆசீர்வாதம் இவங்களோடு கூட வருகிறபடினால இவர்களே கெட்டு போறக்கு சில ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சொல்லி அழகான பெண்களை அத்தனையும் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள கவர்ச்சியை தூண்டும்படியா உள்ள அனுப்பிச்சு விடு. ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாவத்துல விழுந்துருவாங்க, விபச்சாரத்துல விழுந்துருவாங்க என்ற மாத்திரத்துல இந்த பிழையாமினுடைய ஆலோசனையை கேட்டுதான் பாலாக்கு ராஜா மோவாபிய ஸ்திரீகளையோ மீதியான் ஸ்திரீகளையோ இஸ்ரவேலினுடைய பாளையத்துக்குள்ள அனுப்புறாங்க. ஒரே காதல். காதல்னால எப்பேற்பட்ட காதல்ங்கிறீங்க? மோவாப்பியரோட இஸ்ரவேலருக்கு காதல், இஸ்ரவேலருடைய மோவாப்பிக்கு காதல். இந்த காதல் திருமணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு இஸ்ரவேலிய தலை சிறந்தவர்கள் இப்படி பரிசுத்த குலைச்சல சபைகளுக்குள்ள உண்டாக்கி கர்த்தருடைய வாதை வந்துருச்சுங்க. மோசே முகக்குப்புற விழுந்து கிடக்கிறாரு, அழுகிறாரு. இதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஒரு வாலிபன் ஒரு மீதியான் தேசத்து ஸ்திரிய கூட்டிட்டு போய் கூடாரத்துல விபச்சாரம் செய்யும்படியா போகிறான். இதை பார்த்து கொண்டு இருந்த பினகாசு தான் ஒரு ஈட்டியை எடுத்து போய் அவர்கள் இருவரும் சயனித்து கொண்டிருந்த போது ஒருவருடைய வயிற்றுல ஒருவர் உருவ குத்தி கொள்றார். இந்த கொன்ன மாத்திரத்துலதான் பாருங்க கர்த்தருடைய சினம் தணிஞ்சதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பெருமு சபையிலேயே இதுதான் நடந்திருக்குது. இந்த பெருமு சபையில ஒன்று இப்படி நடந்திருக்குது. இரண்டாவது காரியம் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதே 2 வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 2வது அதிகாரத்துல 15வது வசனம் சொல்லுது, அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனையை கை கொள்ளுகிறவங்க இருக்கிறாங்களாமா. போதனை அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லா செய்திகளையும் கேட்டு 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 விசுவாசம் வரும்னு நம்ம நினைக்க முடியாது பாருங்க. சில செய்திகள் பயத்தை ஏற்படுத்திடும், சில செய்திகள் பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போயிடும், சில செய்திகள் பாருங்க அவிசுவாசத்தை கொண்டு வந்துடும். மோசே கூட 12 பேரை தேசத்தை வேவு பார்க்கும்படியா அனுப்பினார். 12 பேரை ஒரே பஸ்ல போற மாதிரிதான் போனாங்க. 12 பேரும் ஒரே இடத்துலதான் கேம்ப் போட்டிருந்தாங்க. 12 பேர் ஒரே மாதிரிதான் சாப்பிட்டாங்க. 12 பேரும் ஒரே மாதிரிதான் கனி எடுத்துட்டு வந்தாங்க. என்னாகமோ 13வது அதிகார கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அதுல 10 பேரு துர்செய்தியை பரப்பினாங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன? லட்சோப லட்ச இஸ்ரவேல பயந்து அழுது நாம் எகிப்துக்கு போவது நலமா இருக்கு, நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு போகலாம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப இவங்களை எகிப்துக்கு போக வைத்தது எது அப்படின்னா இந்த 10 பேருடைய அவ்விசுவாச போதனை. அவைகளின் நடுவுல தான் காலேப் சொல்றாரு. 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நாங்கள் சுற்றி போய் சோதித்து பார்த்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல பிரியமா இருந்தா பாலும் தேனும் மூடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னார். ஆனா அந்த போதனையை இஸ்ரவேலர் கேட்கல. சொல்ல போனா இந்த போதனையை போதித்த
காலேப்பை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று நினைச்சாங்க பாருங்க. ஆனா அவைகளின் நடுவுல கர்த்தர் தம்முடைய மகிமையை இறக்கி இந்த துர் செய்தியை பரப்பின எல்லோரும் வனாந்தரத்துல சாகும்படியாகவோ கர்த்தருக்கு பிரியமானதை தேடின காலேப்புக்கு ஒரு மலை தேசத்தையும் கொடுத்தார். அப்ப இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் என்ன? யார் இந்த நிக்கோலாய்? இந்த நிக்கோலாய்க்கும் சபைக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த யோசனை சபையால் எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரோக்கோரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்மேனையும் யூத மார்க்கத்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். வேத வசனம் விருத்தியடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 பேரை அந்த நாட்கள் இருக்கிற அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொள்றாங்க. அதுல ஸ்தேவானும் இருக்கிறாரு, பிலிப்புவும் இருக்கிறாரு. பிலிப்போடு கூட கடைசியா வந்த ஒரு மனுஷனுடைய மார்க்கம் என்ன மார்க்கம், எந்த பட்டணத்தானும் சேர்ந்தே சொல்லுது. இந்த நிக்கோலா விதவைகளை விசாரிப்பதற்கு என்று அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அதாவது அந்த நாட்களில சபையினுடைய வளர்ச்சி மிகவும் பெருகுது, ஏராளம் தாராளமா மாறுது. ஒரு நார்மலா சுவிசேஷத்தை அறிவிப்பதோ ஜெபம் பண்ணுவதோ அப்பம் விற்பதும் தான் சபையினுடைய முழு பங்களிப்பா இருந்ததுனால 1000 மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. 1000 மக்கள் ரட்சிக்கப்படுகிற போது இதுல யூத மார்க்கத்தாரும் ரட்சிக்கப்படுறாங்க, கிரேக்க மார்க்கத்தாரும் ரட்சிக்கப்படுறாங்க, ரோம மார்க்கத்தாரும் ரட்சிக்கப்படுறாங்க. இப்பேற்பட்ட சபை பாகுபாட்டை விட்டு இருந்த போது அநேக விதவைகளும் சேர்ந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த விதவைகளை சபை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரமல்ல பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் பெருகுது. 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நிலம் புலங்களை உடையவர்கள் எல்லாம் நிலம் புலங்களை எல்லாம் வித்து அதனுடைய காணிக்கையை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறாங்க. இப்ப காணிக்கையினுடைய வரத்து சபையில அதிகமாகி கொண்டே இருக்குது. இப்ப இந்த காணிக்கை வந்ததுக்கு அப்புறம் வெறும் உபதேசத்தை மாத்திரம் போதித்தா போதாது, இந்த மக்களுக்கு ஆகாரமும் கொடுக்கணும், அதுல விதவைகளையும் விசாரிக்கணும் என்கின்ற ஒரு திட்டமிடப்படுது. அந்த திட்டமிடப்படுகிற போது இதுல ஒரு பார்சியாலிட்டி வந்துருதுன்னு சபைக்குள்ள ஒரு பிரிவினை வருது. என்னன்னா, இந்த சபையை ஏற்படுத்தின அல்லது இந்த சபையை விசாரிக்கிற மக்கள் எல்லாரும் யூத மார்க்கத்தை சேர்ந்தவங்க. இப்ப ரட்சிப்புக்குள்ள வந்தது எல்லாமே யூத மார்க்கத்தர் மாத்திரமல்ல, கிரேக்கரும் வந்துட்டாங்க, புறஜாதியர்களும் வந்த போது இப்ப யூத மார்க்கத்து விதவைகளை மாத்திரம் அதிகமா கேர் பண்றாங்க. இந்த கிரேக்க ஸ்திரீகளையோ புறமதத்தவர்களையோ விசாரிக்கவில்லை என்கின்ற ஒரு குழப்பம் வருது. அப்ப பட்சபாதம் இல்லாமல் விசாரிக்கிறவங்க யாரா இருக்கணும்னா பரிசுத்த ஆவியை பெற்றவங்களா இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும் என்று சொல்லிதான் ஏற்படுத்தப்பட்டது இந்த 7 பேர். இந்த 7 பேர்ல இந்த ஒரு நபர் எங்கேயோ மிஸ் ஆயிட்டார். இந்த நிக்கோலா மிஸ் ஆகி அப்போஸ்தலருடைய ஊழியத்தை விட்டுட்டு போய் இவரே ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி இவர் ஒரு மத தலைவராகவே மாறுகிறார். இவருடைய போதனை எல்லாமே விக்கிமீடியால செக் பண்ணி பாருங்க. நிக்கோலா மதஸ்தருடைய போதனை எனப்பட்டது என்னன்னா, கர்த்தர் ஆடு மாடுகளை எல்லாம் அவர் தான் படைச்சாரு, காக்கா குருவி பறவைகள் மீன்கள் எல்லாவற்றையும் அவர் தான் படைச்சாரு, அந்தந்த இனம் விரும்பினபடி சேர்ந்து வாழுது. அதுபோல சபைக்கு வருகிறவங்க யாரு வேணாலும் யாரை விரும்பி கொள்ளலாம், யாரு வேணாலும் யாரோடைய சேர்ந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு போதனையை உள்ள கொண்டு விட்டாங்க.
அது மாத்திரமல்ல, இந்த நிக்கோலா எனப்பட்டவன் ஆரம்ப காலகட்டத்துல மனைவியோட சேருவதை அசுசின்னு நினைச்சிட்டு மனைவியினுடைய தொடர்புல எல்லாம் இருந்திருக்கிறார். இந்த மனைவியுடைய தொடர்புல போனோம்னா நீங்க தீட்டுப்பட்டுருவீங்க என்ற ஒரு போதனை உள்ள கொண்டு வந்து ரொம்ப நாள் இருந்திருக்கிறாரு. இது தாக்கு பிடிக்க முடியல. இதற்கு பின்பு இவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இச்சையை தூண்டத்தக்க விதமான வஸ்திரங்களை உடுத்துறவங்களாமா. தன் சரீரத்தை அதிகமா மேனி பாதுகாக்கிற ஒரு ஸ்திரீ. இதற்கு அப்புறம் இவர் மனைவியோட அதிகமா சேர்ந்தது மாத்திரமல்ல, இப்ப போதனைவே மாத்துறார். முதல்ல ஸ்திரியை தொடவே கூடாது, தொட்ட நீங்க அசுத்தம்னு கொண்டு வந்தவரு இப்ப ஒவ்வொரு நாளும் ஸ்திரீகளோடு கூட தொடர்பு இல்லைன்னா உங்களுக்கு நித்திய ஜீவனே இல்லைங்கிற அளவுக்கு போதனையை மாத்திட்டார். யோசிச்சு பாருங்க, ஆடு மாடு மிருக ஜீவன்களோடு கூட ஒரு மனுஷனை சம்பந்தப்படுத்தி போதிச்சதுல அநேகர் இந்த இச்சையில இழுக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆளுக்கு தேவையில்லாத உறவு காரியங்களுக்குள்ள வந்துட்டாங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயா இருக்கலாம், தமிழ்நாட்டிலேயா இருக்கலாம், அநேக சபைகளுக்குள்ள இந்த பரிசுத்த குலைச்சல் எனப்பட்டது இருக்குதுங்க. தெரிந்து ஒரு இல்லற வாழ்க்கையும் தெரியாம ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வெளியே சொல்ல முடியல, ஆனா சபைக்குள்ளேயே இருக்கிறாங்க. அப்ப இந்த காரியங்கள் பெருமு சபையில இருந்தது. இப்ப இதுக்கு அப்புறம் இந்த நிக்கோலா மதஸ்தருடைய இந்த ஆசை இச்சைகளில இழுக்கப்பட்ட ஒரு காங்கிரிகேஷன் பெரிதான அளவுல வருது. இந்த பெரிதான அளவுல வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த நிக்கோலா மதஸ்தருடைய காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வேதத்தை வாசிச்சு பாருங்க, கர்த்தர் எப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார் அப்படின்னா, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுதுங்க. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே, ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த சபைக்கு தான் ஆண்டவர் எழுதுறாரு. ஆண்டவரிடத்துல ஆவி பரிபூர்ணமா இருந்தது. அப்ப ஒரு ஆணாமை படைத்து ஒரே ஒரு மனுஷிய விழா எலும்புல இருந்து செஞ்சு கொண்டு வந்து அவரோடு கூட ஐக்கியம் பண்ணார். அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே அப்படிங்கிறார். அப்ப தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி எப்பேற்பட்டதா இருக்கும் அப்படின்னா, வேதம் சொல்லுது பாருங்க, அந்த கல்லில் எழுதப்பட்ட பெயரை யாராலும் வாசிக்க முடியலையாமா, ஜெயங்கொள்ளுகிறவர்கள் தான் வாசித்தாங்களாமா. அப்ப நீங்களும் நானும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையினால எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறார். அப்ப நீங்களும் நானும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவது எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அப்ப அந்த வெள்ளைக்கல்லில் எழுதப்பட்டிருக்கிற அந்த நாமத்தை ஜெயங்கொள்ளுகிறவர்கள் தான் படிக்க முடியும் அப்படின்னா, அது வெளிப்படுத்தின சொல்லப்பட்ட சம்பவம் சார். அதெல்லாம் வருங்காலத்தை குறித்து சொல்லப்படுகிறதுனா, முன்னமே இதே மாதிரி தேவன் எழுதின எழுத்தைங்க பாபிலோன் தேசத்துல நேபுகாத் நேச்சாரனுடைய அரண்மனைக்குள்ள பெல்சாசார் ஆண்டு கொண்டு இருந்த போது கர்த்தருடைய கை விரலினால எழுதப்பட்டு அந்த வார்த்தைய பாபிலோன்ல இருக்க படிக்கிற மேதைகள், இனி சொல்ல போனா சோசியக்காரர்கள், மந்திரவாதிகள் ஒருவரால முடியல. இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தில் சொல்லப்பட்டது போலவே தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய 5 to 8 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நேரத்திலே
மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையிலே சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்புகளின் கட்டு தளர்ந்து போயிற்று. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. ராஜா உரத்த சத்தமிட்டு சோசியக்காரரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே வரவழைக்கும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரணிப்பும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்தின் 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாமல் போயிற்று. சரி, எழுதப்பட்ட வார்த்தை ஞானிகளால படிக்க முடியல, கல்தேயர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிபுணர்களால படிக்க முடியல. ஆனா வேத சொல்லுது பாருங்க, ஜெயம் கொண்ட தானியேலை வரவழைக்கிறாங்க. தானியேல் வரவழைக்கப்பட்ட போது தானியேல் அதனுடைய எழுதப்பட்ட எழுத்தையும் வாசிக்கிறாரு, அதன் அர்த்தத்தையும் சொல்றார். இதை குறித்து 5வது அதிகாரம் 25வது வசனத்துல எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உபாசின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மண்டியிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையாய் காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேத்தியருக்கும் பெரிசியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றார்கள். இதற்கு அப்புறம் பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். ஏன் இது நடந்தது அப்படின்னா வேதம் சொல்லுதுங்க, எருசலேம்ல தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருந்த தேவாலயத்தினுடைய பாத்திரங்களை எடுத்து இந்த பெல்சாத்சார் தான் மதுபானங்களை ஊத்தி தானும் தன் மறுமனையாட்டிகளும் குளித்துட்டு கல்லும் மண்ணுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்களாம். யோசிச்சு பாருங்க, அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரத்துல மதுவை ஊத்தி குடித்ததே தப்பு. மதுவை ஊத்தி கொடுத்துட்டு அதை கையில வச்சுட்டு கல்லும் மண்ணுமாகிய தெய்வங்களை புகழ்ந்தார்கள்னு சொல்லப்பட்டு, இப்ப இந்த காரியத்தின் நிமித்தமா தான் பெல்சாத்சார் கொலை செய்யப்படுகிறார். ஆனா அந்த எழுத்தை பெல்சாத்சார்னாலேயும் வாசிக்க முடியல, பாபிலோன் தேசத்துல இருக்கிற ஞானிகளாலும் வாசிக்க முடியல. அதே மாதிரிதாங்க இங்க கல்லில் எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தைய, அந்த வார்த்தையை பெற்றவர்கள் தான் வாசிக்க முடிஞ்சது. அந்த பெற்றவர்களுக்கு தான் அதனுடைய அர்த்தம் புரிந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு கற்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் தேவன் சபையை ஏற்படுத்தினார். இந்த சபையில வாழுகிற மக்கள் உலகத்தோடு கலந்து போவதற்கு கர்த்தர் அழைக்கலைங்க, உலகத்தை கலக்குவதற்கு ஏற்படுத்தி இருக்கிறார். வேதாகமத்துல எத்தனையோ உலகத்தோட கலந்து போனவங்களையே எழுதப்பட்டிருக்குது, உலகத்துல மாதிரியாய் வாழ்ந்தவங்களே எழுதப்பட்டிருக்கு. ஆகாரை ஆபிரகாம் இஸ்மவேலோடு வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சிட்டாருங்க. வனாந்தரத்துல வந்த இந்த ஆகார் இஸ்மவேலுக்கு திருமணம் முடித்து கொடுத்தாங்களே தவிர ஆகார் மறுபடி திருமணம் முடிக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. அதே மாதிரிதான் மரியாள் அம்மாவும். இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் யோசேப்போடு கூட மரியாள் அம்மாவுக்கு திருமணம் நடந்தது. அதற்கு அப்புறம் குமாரர்களும் குமாரத்திகளும் பிறந்தாங்க. அதுல ஒரு குமாரன் பேரு யாக்கோபு என்று, ஒரு குமாரன் யூதா என்று வேத பண்டிதர் சொல்றாங்க. ஆனா இயேசு வளர்ந்து வருகிற காலத்துல இந்த யோசேப்பு மரித்து போய் விடுகிறார். யோசேப்பு மரித்ததுக்கு அப்புறம் மரியாள் அம்மா மறுபடி திருமணம் முடிக்கவே இல்லை. இந்த சரீரம் எனப்பட்டது ஒருவனுக்கு ஒருத்தி எனப்பட்டதை ஏற்படுத்தினது. ஆண்கள்லையும் பாருங்களேன், வேத சொல்லுதுங்க, ஈசாக்கு 40 வயதுல திருமணம் முடிக்கிறாருங்க. 20 வருட குழந்தை இல்லை. அவங்க அப்பாவை போலையோ அல்லது அவங்க மகனை போலையோ
ஈசாக்கு வேறொரு மனைவியை தேடவே இல்லை. ரிபேக்கால திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தாயின் ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்தி அவங்களை நேசிச்சார். அப்ப அதனாலதான் உங்களையே என்னையோ வேதம் ஆபிரகாம கூட ஒப்பிட்டு சொல்லல, யாக்கோபோட ஒப்பிட்டு சொல்லல, இன்னும் தாவீதை கூட ஒப்பிட்டு சொல்லலைங்க. நீங்களும் நானும் யார் என்று பவுல் ஒப்பிட்டு சொல்றாருன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்துல, சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் சரீரத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்கிறோம். இந்த ஈசாக்கு இப்படி ஒரு கற்புள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க தகப்பனார் தேவன் முன் குறித்த மோரியா மலைக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துல ஈசாக்கை கட்டிட்டார். சொல்ல போனா ஈசாக்கு மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட மனுஷன் ஈசாக்கை விடுதலையாக்கும்படியாய் அந்த மோரியா மலையில ஒரு ஆட்டை தேவன் ஆயத்தப்படுத்தினார். அந்த ஆடு ஈசாக்குக்கு மரித்ததுனால ஈசாக்கு விடுதலையானார். இப்ப ஈசாக்கு விடுதலையாவதற்கு அந்த ஆடு மரித்தபடியினாலதான் ஈசாக்கினுடைய சரீர ஆசை இச்சைகள் அத்தனையும் பலிபீடத்துல கட்டப்பட்டுச்சு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப ஈசாக்கு பூமியில உயிர் வாழ்றாருன்னா, ஈசாக்கு பூமியில உயிர் வாழலைங்க, தேவன் நியமித்த ஆட்டுக்குட்டி இவரை உயிர் வாழ வைத்தது. அதே மாதிரிதான் நீங்களும் நானும், ஆவிக்குரிய ஈசாக்குகளா இருக்கிற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாய் நாம விடுதலையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம வாழலைங்க, கிறிஸ்துவனுடைய மரணம் உங்களை என்னையும் வாழ வைத்திருக்கிறது. அப்ப இந்த பெருமு சபையில இந்த போதனைக்கு இடம் கொடுக்காதபடி எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ, யாரோட கூட வாழ்ந்துக்கோ, நீ என்ன பண்ணாலும் கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற ஒரு போதனை இருந்தது. ஆனா அவைகளின் நடுவுல கர்த்தர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்புனா நீ ஜெயம் எடுப்ப. வேத சொல்லுது பாருங்க, இது 2வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்துல, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தினால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். தவறான போதனை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாமல் வாழுகிற சபையில இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் பை சான்ஸ் கொடுத்தார். இந்த பை சான்ஸ் கொடுத்தது மாத்திரமல்ல, நீ வெற்றி பெற்றினா ஒரு கல் இருக்குது, வெள்ளை கல் எனப்பட்ட ஒரு கல் இருக்குது. அந்த கல்லில ஒரு நாமம் எழுதப்பட்டிருக்குது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த கல்லையும் கொடுத்து அந்த நாமத்தை வாசிப்பதற்கு கிருபையும் தருவேன் என்று இருக்கிறார். இப்ப இந்த நாள்ல கூட நீங்களும் நானும் இந்த கல்லுகள் பேசட்டுங்க. இன்னைக்கு நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சபையில இந்த போதனையை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை என்கிறார். இயேசு கிறிஸ்து மத்தேயு 11வது அதிகாரத்துல சொல்றாரு, நான் மனத்தாழ்மையும் சாந்தமுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இயேசு கற்றுக் கொடுத்தாருங்க. அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நம்மளால வாழ்வதற்கு அவர் எந்த விதத்திலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்தில உதவி செய்து இப்படி வாழ கற்றுக் கொடுத்தார். அதனாலதான் சொல்லப்பட்டது, இது கிறிஸ்துவை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறார். சபைக்கு வருகிறது மாத்திரம் இல்லைங்க, சபையில ஆவிக்குரிய ஈசாக்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சீசர்கள் பேசினா தான் இந்த கல்லுகளுடைய சத்தம் அடங்குங்கிறார். நாளைக்கு கூட வேறொரு கல்லை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறேன். இந்த பூமியில அப்பா பிதாவே என்று நாங்கள் வானத்தையும் பூமி உண்டாக்கிற பர மண்டலங்களில் இருக்கிற பிதாவை கூப்பிடுவதற்கு உம்முடைய ஆவியினை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே மை துதிக்கிறோம். அந்நிய போதனைகளினால் அலைக்கழிக்கப்படாதபடி பரிசுத்தத்துக்கும் தேவனுடைய ஆண்டவரே அன்புக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய வசனங்களை எங்களுக்கு தாரும், வழிகாட்டு, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.